ஹலோ எவ்ரிவன். ஸோ நாம இன்னைக்கு கொல்லிமலைக்கு தான் போக போறோம். ஸோ எங்க வீட்ல இருந்து இந்த வண்டியை வச்சு தான் இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டியை எடுத்து தான் நாம இப்போ கொல்லிமலைக்கு போக போறோம். கொல்லிமலைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டோம். என் வீட்டில் கொடுக்கறதுக்காக இது பேகு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆகிறதுக்குன்னா 5 நிமிஷம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் கிளம்ப போறோம் வீட்ல இருந்து. பாய். ஸோ வண்டியில போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். வீட்டு முன்னாடி இருக்கேன். நான் வீடு, எங்க வீடு, எங்க ஏரியா. ஸோ வாங்க கிளம்பலாம். ஹலோ, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் தான் இருக்கோம். ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டில். இப்போ காட்டுறோம் உங்களுக்கு ராசிபுரம். ஸோ இதுதான் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம அடுத்த முள்ளுக்குறிச்சிக்கு போக போகிறோம். ஸோ முள்ளுக்குறிச்சி போனதுக்கு அப்புறம் அங்கேருந்து கொல்லிமலைக்கு போகிறோம். இப்போ நம்ம முள்ளுக்குறிச்சி வந்துட்டாங்க. அப்பா, முள்ளுக்குறிச்சி வரைக்கும் அதான் பாருங்க. இதான் முள்ளுக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டாப்புன்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்லை, ஸ்டாப்பு தான். ஸோ இப்படியே போனோம்னா கொல்லிமலை போகலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். இப்ப எதுக்கு இங்க நிறுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அங்க அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா, அதான் ரோடு, கொல்லிமலைக்கு போற ரோடு. ஸோ நாம இப்ப அங்கதான் போக போறோம். அதுக்காக தான் நிறுத்தினேன். ஆக்சுவலா எதுக்கு நான் கொல்லிமலைக்கு போறேன்னா, எங்க வீடு கொல்லிமலையில இருக்கு. ஸோ அதுக்காக தான் போறேன். சுத்தி பாக்குறேன்னா எங்க இது தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏதா இருந்தாலும் பார்ப்போம். இதுக்காக வண்டி நிறுத்துறேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆந்தை காட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அந்த அவுல் பாருங்க. அதுக்குதாங்க மலையில எப்படி ஏறி போறது. ஆக்சுவலா எப்படி என்ன மலையில ஏறி போறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இதுல இருந்து அப்படி போய் அங்க வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா, அதெல்லாம் ரோடு. அப்படி போய் அங்கிருந்து அங்க வெள்ளையா தெரியுது பாருங்க, அது மேல போனோம். கரெக்டா அப்படிதான் போறோம். அப்படியே போய் அந்த மலை தெரியுதுங்களா, அந்த இடத்துல இதோ அங்க இருக்க பாருங்க. ஜூம் பண்றவங்களுக்காக அந்த இடம் தான். இன்னும் பாருங்க, நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த இடம் வெள்ளையா தெரியுது பாருங்க, அங்க போறோம். ஸோ இங்க இருந்து இப்படி போய் அப்படியே திருப்பி அந்த மலைக்கு போறோம். அந்த மலைக்கு அந்த சைட்ல செம்ம குளிருங்க. எப்பா, பின்னாடி வர டாக் வர இப்ப இங்க ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கோம். ஸோ இங்க ஒரு கோயில், இது என்னதுன்னு தெரியல, இது வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க பார்க்கலாம். ஐயோ, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், கொல்லிமலைக்கு வரத்துக்கு 2 வழி இருக்கு. ஆக்சுவலா என்னென்ன வழின்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருந்து ராசிபுரம், ராசிபுரத்துல இருந்து முள்ளுக்குறிச்சில இருந்து இப்படி வரலாம். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரீமா ஃபன்னா அட்வென்ச்சர்ஸா இருக்கணும்னா இன்னொரு வழி இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, சேலம், மல்லூர், ராசிபுரத்துல இருந்து கால்பனாக்கியம்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க இருந்து நீங்க கொல்லிமலைக்கு போகலாம். ஸோ அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 70 பெண்டு இருக்கும் உங்களுக்கு. சும்மா சுத்தி மலைக்கு ஏறுவீங்க நீங்க. கிளம்பியாச்சு, கிளம்புறதான். வண்டி எடுத்துட்டு இப்ப
வெல்கம் டு கொல்லிமலை. இன்னும் போகணும் ரொம்ப தூரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு. அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வீடு. மலையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு. சரி போலாமா? இப்போ ஏன் நிற்கிறேன்னா, எங்கள் ஏரியா வந்துருச்சு பக்கத்தில். அங்கே கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த அந்த ப்ளூ கலரில் இருக்குங்களா, அந்த ப்ளூக்கும் பக்கத்தில் இருக்கிறது தான் எங்கள் வீடு. பாருங்க, அந்த போர்டில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மேக்னி காடு. மேக்னி காடு, இந்த ஏரியா பேர் தான் மேக்னி காடு. இதுங்க ஜூம் ஜூம். இதோ அந்த வாட்டர் டேங்க் தெரியுதுங்களா, அந்த வாட்டர் டேங்க் அதுதான் எங்கள் வீடு. ஆக்சுவலாக இந்த வாட்டர் டேங்க் தெரியுதுங்களா, அதுதான் எங்கள் வீடு. இந்த வியூ பாருங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. சூரியன். சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். வீட்டுக்கு வந்தாச்சு, வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் மை ஹோம் இல்லை, எங்கள் அப்பாவோட வீடு. இதுக்குள்ளே போகலாம்.